சில பேர்லாம் இருக்காங்க 2-3 நாள் போகாமலாம் இருப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு இந்த கான்ஸ்டிபேஷனால் முக்கி மோஷன் போகிறதுனால பல வியாதிகள் வரும். முக்கி போகிறதுனால மூலம் வரும், பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், இது 2 காம்ப்ளிகேஷனு இந்த கான்ஸ்டிபேஷனால் வருது. சில பேருக்கு இருக்குது ஒரு 4-5 நாள் மோஷன் போகாமல் இருக்கும். சில பேருக்கெல்லாம் அந்த கான்ஸ்டிபேஷன் நிறைய பேர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி மோஷன் போகிறவங்க இருக்காங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறவங்க இருக்காங்க, சில பேர் ஒரு நாளைக்கு 4 வாட்டி போகிறவங்க. இதெல்லாம் குடல் வாதம். எனக்கு ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மோஷனே வர மாட்டேது. சமயத்தில் 4 நாள் மோஷன் போட மாட்டேது, சடனாக டயரியா வருது. அப்புறம் திருப்பி கான்ஸ்டிபேஷன் இருந்தால் ஏதோ பெருங்குடலில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்சோன்னே எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை ஒன்று தான், கான்ஸ்டிபேஷன். அந்த முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் ப்ரொஃபஸர் பாண்டியராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார், இன்றைக்கி கான்ஸ்டிபேஷனுங்கிறது எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையாக மாறிட்டுருக்கு. இதுக்கு பேசிக்காக என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கான்ஸ்டிபேஷன்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஃபஸ்ட்டு ரெகுலராக பவல்ஸ்னால் மோஷன் போகிறது, இங்கிலீஷில் சொல்லுவோம். அது போகிறது நார்மல் பவல் ஹேபிட்ஸ். நார்மல் இப்போ காலையில் இருந்துச்சா பல் விளக்கி காஃபி குடித்தா நான் டாய்லெட் போவேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹேபிட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, எனக்கு இன்றைக்கி மோஷனே வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம், இல்லை தான் போகணுன்னா அதான் கான்ஸ்டிபேஷன். ஸோ மலச்சிக்கல்னு தமிழில் அழகாக சொல்லுவீங்க. மலச்சிக்கல், மழை நார்மலாக போகிறது நார்மலு, மலச்சிக்கல்ன்றது இதான் கான்ஸ்டிபேஷன். பல ரீசன் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஹெட் டவுன் டு பாடி. எல்லாம் ஹெட்டு என்ன சொன்னீங்கன்னா டென்ஷன், கன்ஃபியூஷன், லித்தார்ஜி, ஓவர் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், இதெல்லாம் கேன் ப்ரொடியூஸ் கான்ஸ்டிபேஷன் அஸ் சச். ஒன்று, திஸ் ஆல் ஜெனரல் காசஸ். நம்ம இப்போ ப்ரெசன்ட் வேர்ல்டில் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் ஹவ் சேஞ்ச் அ லாட்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற அரிசி பழ வகை அதெல்லாம் விட்டுட்டு மாடர்ன் ஃபுட்ஸ்ன்னு போயிட்டோம். ஜங்க்ஸு, இந்த ஜங்க்ஸ் எல்லாம் வில் காஸ் கான்ஸ்டிபேஷன். மோஷன் ஃப்ரீயாக போகணுன்னா அதில் ஃபைபர்ஸ் நிறையா இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழ்னா நார்ச்சத்து நிறையா இருக்கும். நார்ச்சத்து எதில் நிறையா இருக்குன்னா சாப்பாடு, அரிசி, காய்கறி வகை, பழ வகையோ இல்லை தான். நம்ம சாப்பிட்ற பிஸாவோ பர்கரோ அதிலெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வரும். அதனால தான் வெஸ்டர்னர்ஸுக்கு நிறைய அந்த ப்ராப்ளம் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் வரதுனால பல பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒருத்தர் சொல்லுவோம், நான் எப்படியா இன்றைக்கி மோஷன் போய் ஆகணும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா அதில் என்னன்னா சில பேர்லாம் இருக்காங்க 2-3 நாள் போகாமலாம் இருப்பாங்க. எங்கள் இப்போ ரொட்டீன் ப்ராக்டிஸில் எல்லாம் பார்க்குறோம். ரெகுலராக போகணுன்னு அவசியம் இல்லை, ஒரு நாள் விட்டு வரப்போ போனால் போதும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த கான்ஸ்டிபேஷனால் முக்கி மோஷன் போகிறதுனால பல வியாதிகள் வரும். என்னென்னா ஃபிஷனும் என்னென்னா டைட்டாக போச்சுன்னா ஆசனவாய் வெட்டுப்படுறது. தமிழில் வெடிப்பு, ஆசனவாய் வெடிப்பு, இங்கிலீஷில் ஃபிஷன்னு சொல்லுவோம். ஆச்சா, முக்கி போகிறதுனால மூலம் வரும், பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், இது 2 காம்ப்ளிகேஷனு இந்த கான்ஸ்டிபேஷனால் வருது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மோஷன் போனேன்னா நீ ஃபுல்லாக வேலையாக, என்னென்னா அந்த ஃபுட்டெல்லாம் அந்த டெப்ரிஸ்லாம் அக்குமுலேட் ஆகிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அந்த கேஸ் எல்லாம் இதாகிட்டு உடம்பு ஒரு டயர்டாக்குவாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் நல்ல நார்ச்சத்து உள்ள உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். சாப்பாட்டில் காய்கறி, கீரைகள் அவசியம். ஏதாவது பழங்கள் சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிக்கணும். இதுதான் கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறது. கான்ஸ்டிபேஷனால் வர வியாதி இது 2. சில பேருக்கு இது நேச்சுரல் ஹேபிட்டாக இருக்கும். இதனால தான் வெஸ்டர்னர்ஸ்க்கு இது ரொம்ப மோர் காமன். நம்ம சாப்பாட்டு முறையை மாற்றினால்தான் நம்மளில் நிறையா பேர் இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த ஐடி ப்ரொஃபஷனல் எப்போ பார்த்தோம் வேலை பண்ணிக்கிட்டு கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் வெரி காமன். இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால பைல்ஸ் அது மாதிரி பிரச்சனைகள், பைல்ஸு, ஃபிஷரு. இப்போ வேறு ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி பாடிக்குள்ள ஆகுமா கான்ஸ்டிபேஷன்? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் கான்ஸ்டிபேஷன் வர்றதில்லை. இல்லை, கான்ஸ்டிபேஷன் லீட்ஸ் டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி இல்லை. அதான் சொல்கிறேனே, இப்போ தே டோன்ட் பாஸ் அவர் மோஷனு. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா
நம்ம உடம்புல ஏதோ வெயிட் வச்சுருக்கோம், அது போய் தான் ஆகணும் அந்த மென்டல் செட்டப். இதனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரதெல்லாம் இல்லை. சில பேர்லாம் அந்த கான்ஸ்டிபேஷன் நிறைய பேர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எனிமா கொடுத்து அவங்களே எடுத்துருவாங்க. அவங்களே வந்து எனிமா பண்ணுறதெல்லாம் கற்றுக்குவாங்க. இல்லைன்னா சில பேருக்கு இருக்குது ஒரு 4-5 நாள் மோஷன் போகாமல் இருக்கும். அவங்க தே கோ டு ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் இது எனிமா பண்ணிக்குவாங்க. அதாவது அந்த குடல் வாக பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து பழக்கம் வந்து டெய்லி மோஷன் போகிறவங்க இருக்காங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறவங்க இருக்காங்க. என்ன சில பேர் ஒரு நாளைக்கு 4 வாட்டி போகிறவங்க. இதெல்லாம் குடல் வாக பொறுத்து. அதே மாதிரி உணவு பழக்க முறையை வந்து அதை மாற்றும். சார் இப்போ ஃபைபர் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் கம்மியாகும், நிறைய கம்மியாகும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் என்னென்ன மாதிரி மருந்துகள்லாம் ரெஃபர் பண்ண? ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் காய்கறி, பழங்கள், கீரைகள் எல்லாம் நிறையா சாப்பிட்ணும். அதுவும் முடிஞ்சு அவங்களால முடியலன்னா இந்த நான் சொன்னல இது லக்ஸேட்டிவ்னு கொடுப்போம். லக்ஸேட்டிவ்னா மோஷன் இறுகத்தன்மை கம்மியாட்டி ஃப்ரீயாக வருது. அதுக்கு நிறைய சிரப் இருக்குது, பவுடர் இருக்குது, தண்ணியில் கலந்து குடிக்கிறது. சிரப்பு குடித்தா மோஷன் வந்து ஃப்ரீயாக, இல்லைன்னா அந்த ஃபைபரை வந்து அவங்க அந்த கொடுக்குற மருந்து ஃபார்ம் ஆகும், அதனால் மோஷன் ஃப்ரீயாகும். அதே மாதிரி இது இன்னொரு விஷயம் என்னென்னா கான்ஸ்டிபேஷன். நான் சொன்னேன்ல, கான்ஸ்டிபேஷன் அடிக்கடி இருக்கவங்க வந்து அவசியம் வந்து என்ன பண்ணாலும் மோஷன் போல் ரொம்ப கஷ்டப்படுறோன்னா அவங்க வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் யாரையா பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட் எனக்கு ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மோஷனே வர மாட்டேது, சமயத்தில் 4 நாள் மோஷன் போட மாட்டேது, சடனாக டயரியா வருது, அப்புறம் திருப்பி கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா ஏதோ பெருங்குடலில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். யூஸ்வலி அது வந்து இங்கிலீஷில் நாங்கள் அழகாக சொல்லுவோம், ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவல் ஹேபிட்ஸ். இன்றைக்கி மோஷன் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தார், சடனாக போகல, சடனாக டயரியா வருது, சடனாக திருப்பி கான்ஸ்டிபேஷன் வருது. இந்த மாதிரி இருந்தால் உள்ளுக்குள்ளே கேன்சர் கட்டியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து கொலனோஸ்கோப்பி பண்ணணும். ஸோ எனக்கு கான்ஸ்டிபேஷன் இது நார்மல் தான்ட்டு வீட்லேயே உட்காந்துருந்தால் கடைசியில் பெரிய பிரச்சனையில் போயிடும். ஸோ கான்ஸ்டிபேஷன் அதுக்குனால தான் நாங்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள்லாம் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி சர்ஜன் எல்லாமே 40 இயர்ஸ்க்கு மேலே வர பேஷண்ட் ஏதாவது இந்த பைல்ஸோ இந்த ஃபிஷரோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கொலனோஸ்கோப்பி அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா மேலே பிரச்சனை இருந்தால் தான் கீழே தெரியும். பைல்ஸு ஃபிஷர்லாம் வருது அந்த ஆசனவாய் கடைசியில். ஆசனவாயின்றது நம்ம உணவுக்குள்ள இதில் வந்து நம்ம வயிறு ஆரம்பம் தான், இது எண்ட் ஸ்டேஜ். ஸோ அது வந்து எண்ட் ஸ்டேஜ்னால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல, அது வந்து இந்த கொலனோஸ்கோப்பி பண்ணால் தான் தெரியும். அதனால் அவசியம் கான்ஸ்டிபேஷன் உள்ள மக்கள் எல்லாம் அது நார்மல் நினைக்காம ஒரு வாட்டி கொலனோஸ்கோப்பி பண்ணுறது அட்வைசபிள். சார் இப்போது இந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சாப்பிட்ட உடனே வந்துட்டு மோஷன் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு, இது ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆமாம், அதான் சொன்னல, ஒவ்வொருத்தங்க குடல் வாகனம். சில பேருக்கு ஒரு கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து எக்ஸாஜரேட்டாக இருக்குது. கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்னால் என்னென்னா, சாப்பாடு எடுத்து வாயில் போட்டோன்னே நேராக போய் வயிற்றில் தொட்டனுமே அவங்களுக்கு மோஷன் போகிற ஃபீலிங் இருக்கும். அது வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ். அது சில பேருக்கு நிறையா இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய வியாதின்னு நினைக்க முடியாது, அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் இந்த கான்ஸ்டிபேஷன் சொன்னால சில குடலில் இருந்து, அதாவது குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த குடல்லையே என்னென்னா பேசிக்காக என்னென்னா வயிறு சரி, சிறுகுடல் சரி, பெருகுடல் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கு. சாப்பாடு ஒன்று போட்டீங்கன்னா கீழே வர மட்டும் உள்ள ஒரு மோட்டரை ஓடிக்கிட்டே இருக்கணும். வயிற்று அதான் உணவு குழாயிலேருந்து வயிற்றுக்கு தள்ள மோட்டரும், வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கு தள்ளுறதுக்கும், சிறுகுடல்லேருந்து பெருங்குடல் போகிறதுக்கும் அந்த மோட்டர், அதாவது பெரிஸ்டாலிசிஸ்னு, அது எல்லாத்துக்கும் நார்மலாக இருக்கணும். அது கொஞ்சம் கம்மி, இந்த சுகர் பேஷண்ட் கம்மியாகும், வயசானால் கம்மியாகும். அதனால தான் எல்டர்லி பீப்புளுக்கு கான்ஸ்டிபேஷன் நிறையா இருக்கும், டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் நிறையா இருக்கும். இதெல்லாம் ஏன்னா அந்த ஓட்டம், வயிறோட ஓட்டம் சொல்லுவோம், அது கம்மியாக இருந்தால. சரிங்களா? இதுக்கு சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப இதாக இருக்கும். என்னென்னா அந்த மோட்டர் போகிறோன்னா நர்வஸ் சிஸ்டம் டெவலப்பாக இருக்கணும். அந்த ஆசனவாய்க்கு மேலே ஒரு அடியில் வந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே மோஷன் அங்கேயே நின்று போயிடும். அது பேர் ஹர்ஸ்ப்ரங் டிசீஸ் சொல்லுவாங்க, ஹர்ஸ்ப்ரங் டிசீஸ். அது வந்து பெரிய சர்ஜரி பண்ணி தான் கரெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது. புரியுதுங்களா?
சார் இப்போது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இதுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது நீங்கள் நிறையவே இருக்குது. ஒருத்தன் வந்து நான் ஒன்லி நான்வெஜ் தான் சாப்பிடுவேன்னா அவனுக்கு 100க்கு 100 கான்ஸ்டிபேஷன் வரும். காரணம் என்னன்னா அந்த சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆனால் எல்லாம் இறுகி போயிடும், மோஷன் வெளியே தள்ள முடியாது. அதுக்கு தான் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, நீ நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். நான்வெஜ் சாப்பிட்றோன்னா ஒரு பீஸ் நான்வெஜ் சாப்பிட்டா 2 பீஸ் வெஜிடேரியன் சாப்பிடு, சேலட் நிறையா சாப்பிடு. ஒரு லெக் பீஸ் சாப்பிட்டோன்னா 4-5 வெள்ளரிக்காய் நிறையா சாப்பிடு. ஸோ ஃபைபர் ஹாஸ் டு பி ஆடட். ஒன்லி நான்வெஜ் சாப்பிட்றவனுக்கு 100க்கு 100 கான்ஸ்டிபேஷன் வரும். சார் இங்கே கான்ஸ்டிபேஷன் பற்றி நிறைய மித்து இருக்குது, அதெல்லாம் மித்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சுடுதண்ணி குடிக்கிறது, வாழைப்பழம் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் சரியாயிடும், சிலர் காலைல எனக்கு காஃபி சாப்பிட்டா தான் மோஷன் போகிற ஃபீலிங்கே வரும்னு சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? அதாம்மா, இப்போ நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், ஃபைபர் நிறையா சாப்பிட்டா மோஷன் நல்லா புரியும். ஃபைபர் தான் இந்த வாழைப்பழம், சரியா? அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸை இனிஷியேட் பண்ணது காஃபி குடிக்கிறதுலாம், காஃபி குடிச்சுனே வர்றது. அதே சுடுதண்ணி வந்து என்ன பண்ணும், வயிற்றோட அந்த ஓட்டத்தை சொன்னால பெரிஸ்டால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் சுடுதண்ணி குடித்தா மோஷன் வர்றது, காஃபி குடித்தா வர்றது, வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா வர்றது. சாப்பாடு எது வேணாலும் சாப்பிடுவான், எப்போ வேணாலும் சாப்பிடுவான், அதுக்கு கான்ஸ்டிபேஷனும் சம்மந்தம் இல்லை. நீ மோஷன் போகிறது நான் இந்த டைமில் தான் போவேன்னு ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது. எப்போ வருதோ அப்போ போகணும். நம்ம கல்ச்சர் படி நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் போகணுன்ட்டு நம்ம ஒரு ஆல்ரெடி நம்ம டைம் மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சில பேர்லாம் அத்தராத்தில் சாப்பிடுவானுங்க, 3 மணிக்கு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் காலையில் வருமா தெரியும். பட் அவங்க போகணுன்னு நினச்சா போகலாம். பட் போகிறதுக்கு வந்து நிறையா ஃபைபர் சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிக்கணும். ஓவராக போச்சுன்னா டயரியானுவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் சொல்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் காரணம். ஃபுட் பாய்சனிங்கு, ஃபுட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே. கான்ஸ்டிபேஷன் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வராது. சார் இப்போ ஜென்ரலாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையோட வரவங்களுக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ட்ரீட்மெண்ட் வந்து உணவு முறையை மாற்றணும். நிறையா காய்கறிகள், பழங்கள், ஹை ஃபைபர் டயட் சாப்பிடணும். இது சாப்பிட்டு எனக்கு வரலைனாலாம் லக்ஸேட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது. லக்ஸேட்டிவ்ஸ்ன்றது வந்து மலத்தை வந்து இறுகத்தன்மையை லூஸ் பண்ணிவிட்டு மோஷன் ஃப்ரீயாக வருது. அது பவுடர் ஃபார்மில் இருக்குது, சிரப் ஃபார்மில் இருக்குது. அதெல்லாம் கொடுத்துடணும். இதே மீறி சில பேருக்கு எனக்கு எதுவுமே பண்ணி வரலன்னா, எனக்கு அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. அவங்க ஒரு 4-5 நாள் போகலைன்னா அவங்க ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு வந்து எனிமா கொடுத்து கிளியர் பண்ணுவோம். இவ்வளோ தான் முறைகள். இது கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லை. நிறைய அவசியமான தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா, நல்ல கேள்விங்களாம் கேட்டீங்க, சந்தோஷம்.